Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பேன் கார்டை வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க, லோன் எடுக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோங்க. நம்முடைய சிபில் ஸ்கோர்ல போயிட்டு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த செக் பண்ணி பார்க்கணும். அது என்னன்றத உங்களுக்கு நான் லைவா செக் பண்ணி காமிக்க போறேன். இதனால நமக்கு கண்டிப்பா பின்னாடி நிறைய தலைவலிகள் வரலாம். அதுலேயும் குறிப்பா நமக்கே தெரியாம நிறைய லோன்ஸ் அப்படின்றது எடுத்திருக்கலாம். ஏன் நானே உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எனக்கு எத்தனை லோன் போயிட்டு இருக்கு அப்படின்றது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு சிபில் ஸ்கோரை நான் செக் பண்ணி பார்க்கறதுக்கு நான் இப்போ கையில் எடுத்துட்டு இருக்கக்கூடியது பைசாபசார் அப்படின்றது தான். ஸோ இது முழுக்க முழுக்க ரிவ்யூ மட்டும்தான். இந்த ஸ்பான்சர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க ரிவ்யூக்காக தான் நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் இலவசமாக. அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம்னா, முதல்ல இதில் லாகின் பண்ணணும். எனக்கு அந்த ஆப்ஷன் தேவையில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால இங்கே பாருங்க சைன் அவுட்டில் தான் இருக்குது. மை அக்கௌண்ட் ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ இதை மை அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தாலே இது அடுத்த பேஜ் அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த மாதிரிலாம் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாலும் லாகின்ல இருக்காது. லாக் அவுட் ஆகிடணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. இப்போ நம்ம லாகின் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயில் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் இருக்கும், மை ப்ரொஃபைல் இருக்கும், ஸோ மை வந்துட்டு இன்வாய்ஸ் வந்துட்டு இருக்கும், ஹெல்ப் சென்டர் இருக்கும், லாக் அவுட் அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான். இதை நீங்கள் வேணும்னா வருஷத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு டோட்டலாக டவுன்லோட் அப்படின்றது வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வியூ டீட்டெயில் அப்படின்றது நம்ம இப்போ கொடுத்துடலாம். ஸோ என்னுடைய பேர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. வியூ டீட்டெயில் கொடுத்த உடனே நமக்கு நிறைய ஆஃபர் அப்படின்றது இருக்குதான். இங்கே பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசி, ஃபெட்ரலு, ஸோ இதிலெல்லாம் இருக்கான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாம் கடை சாத்திட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இங்கே சிபில் ஸ்கோர் அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிபில் ஸ்கோர் என்பது 4 வகை: சிபில், எக்ஸ்பீரியன், எக்யூஃபேக்ஸ், ஸோ ஸ்கிரிப் அப்படின்றதுங்க. ஸோ சிஆர்ஐஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இந்த 4மே தெரிஞ்சிருக்கணும். 4மே தனித்தனி. இதில் எப்படி 746 இருக்குது, இதில் பாருங்கள் உங்களுக்கு குட்டில் இருக்குது 746 அப்படின்றது இதுலேயும் இருக்குது. ஸோ எக்யூஃபேக்ஸில் 810, ஸோ கிரிஃபில் ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 755. இது ரெண்டுமே நல்லா சூப்பராகவே இருக்குது. இது ஓரளவுக்கு ஆவரேஜ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரோ வெர்ஷன்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் நீடட் இருக்குது, எனக்கு அடிக்கடி ஏதாவது என் சிபிலில் நடந்ததுன்னா எனக்கு அலர்ட் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஆப்ஷன் அப்படின்றது போட்டிருக்காங்க பாருங்கள். என்கிட்ட பைசா இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா இந்த பெஸ்ட் வேல்யூ 100, அதாவது வந்து 1 இயர்க்கான பேக்கேஜ் அப்படின்றது வந்துட்டு நான் எடுத்துகிட்ருப்பேன். ஸோ இப்போதைக்கு அக்கௌண்ட்லேயும் பைசா இல்லை. அதனால் நான் இது வந்துட்டு மெம்பர்ஷிப் எடுக்கல. ஒன் டைம் பை பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதாவது 1 டே பிளான் அப்படின்றது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் எடுங்க, அப்படி இல்லைன்னா 1 இயர்க்கானதுன்னா 450 ரூபா வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்துட்டு கிரெடிட் ரிப்போர்ட்டு பிடிஎஃப் ஃபைலில் வந்துடும். வீக்லி அனலைஸ் பண்ணிக்கணும். உங்களை அந்த அலர்ட் அப்படின்றது வரும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டு பில் இதெல்லாமே வரும். ஏஐ வீடியோ ரிப்போர்ட் அப்படின்றது எக்ஸ்ப்ளனேஷனோட வந்துட்டு கிடைக்கும். 24/7 சேட் ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டு இதில் இருக்குது. டெய்லி ரிப்போர்ட் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மந்த்லி பிளானில், பட் இயர்லி பிளானில் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு நிறையா ஃப்ராடு இருக்குது. யூபிஐ ஃப்ராடு, இன்சூரன்ஸ் வந்துட்டு இருக்குது. இதுவும் கவர் ஆகும் 10,000 வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா பேக் போயிடலாம். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நமக்கு வந்து இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு. ஸோ அக்கௌண்ட்டில் கிரெடிட் என்கொயரின்னு சொல்லுவாங்க, பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிரெடிட் என்கொயரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த கிரெடிட் என்கொயரி கிளிக் பண்ண உடனே இங்கே உங்களுக்கு நிறையா டீட்டெயில் அப்படின்றது இருக்கும். அந்த நிறைய டீட்டெயிலையும் நீங்கள் முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிஃப் இருக்குது இல்லைங்களா, கிரிஃபில் இருக்கக்கூடிய என்கொயரி அப்படின்றது தான் இது காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கிரிஃபில் இருக்கிறது மட்டும் தான் இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இதில் நீங்கள் அப்படியே கீழே போய் பார்த்தீங்கன்னா கிரிஃபில் வந்துட்டு டைப் இருக்கக்கூடிய என்னென்ன லோன் கம்பெனி வந்துட்டு இருக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே இது இந்த இடத்துல வந்து ஷோ காமிக்கும். அடுத்தது நம்ம என்னென்னா இந்த எக்யூஃபேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எக்யூஃபேக்ஸில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எக்யூஃபேக்ஸ் அப்படின்றதுல பார்க்கும்போது கிரிஃபில் பார்க்கும்போது இது 2025 நடந்தது. இது பழசு. இதெல்லாம் பெருசாக நமக்கு எந்த தலைவலியும் கொடுக்காது. லாஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 மந்த்துக்கு வந்துட்டு ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் ஆல் அக்கௌண்ட் அப்படின்றத கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் அப்படின்றது கொடுத்துருங்க. ஸோ இப்போ கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்மிட் அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்ஐ கிரேவாக இருக்குது. நம்ம வந்துட்டு ரிங் அப்ளிகேஷனில் 65,000 எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அது இருக்குது. இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான். இப்போ கரண்ட்டில் வந்துட்டு எல்லாமே இருக்குது. எனக்கு ஓகே, இதெல்லாம் எனக்கு தெரியும். 2026 எனக்கு தெரியும் எல்லாமே இருக்குது.
கிரிஃப்ல ஆல்ல குடுத்தாலும், இங்க பார்த்தீங்களா? ஸோ அதே 2026 அப்படின்றதுல இது இருக்குது. ஸோ இப்போ டேட் வைஸ் தான் இது எல்லாமே வரும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுலயும் எந்த இஷ்யூவும் கிடையாது. எக்ஸ்பீரியன்லயும் அதே தான் சேம் தான். CIBIL.comலயும் சேம் தான். இப்போ இத பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறையா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன், சில ஆப்ஷன்லாம் குடுப்பான். வேணும்னா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த என்குயரி அப்படின்றத பார்க்கும்போது, இப்போ லாஸ்ட்டா வந்துட்டு இதுல 17 ஏப்ரல்ல வந்துட்டு என்குயரி பண்ணதெல்லாம் இங்க வந்திருக்குது பாருங்க. இதுல தான் நம்ம பார்க்கணும். அதாவது இங்க நம்ம என்ன என்குயரி பண்ணியிருக்கோம், நம்ப அப்ளை பண்ணாத ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இத நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ நம்ம அப்ளை பண்ணாத ஏதாவது லோன் இருக்கா அப்படின்றது. இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ், இந்த ரிங்கு, இந்த பிரெமல இது எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. லாஸ்ட்டா வந்துட்டு இங்க பாருங்க, இப்ப இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம 8வது மாசம் வந்துட்டோம். நான் 3 என்குயரி தான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு லோன் எடுத்து அது ஆட் ஆகும் 4 வரும்னு நினைக்கிறேன். 4 இல்லன்னா ஒரு 5, 6 ஏறிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2025 நவம்பர்ல பிரமிழ்ல பண்ண அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்தது பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு லோன் எடுத்துட்டீங்க. அந்த லோன கிளியர் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்டேட் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இது எல்லாமே வந்துட்டு பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் வந்துட்டு ஸ்டாம்பிங்ல லோன் எடுத்தேன். ஸோ பேமெண்ட் வந்து கிளியர் 1லிருந்து 1 கிளியர் ஆயிடுச்சு எனக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிங்கு. இங்க 4 லோன் இருந்து 4மே கட்டியாச்சு. 4 டியூவும் கட்டியாச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. 24னா 24 நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஸ்னாப்மின்ட் இது ரொம்ப வருஷமா கட்டுனது அது. இதில ஏதாவது பெண்டிங் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்க வந்துட்டு பெண்டிங்ல இருந்ததுன்னா, அத நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, அதன் மூலியமா நீங்க பார்க்கலாம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு தெளிவா தெரியும். இது வந்து ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய லோன் இது எல்லாமே. இன்னும் கவுண்ட் இன்கிரீஸ் ஆகும். இந்த ஆக்டிவ்ல ஏதாவது நீங்க எடுக்காத லோன் இருக்கான்றத பாருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா வந்து உங்களால பார்த்துக்க முடியும். அப்ப ஆக்டிவ்ல எடுக்காத இருக்குன்னா, அத கிளிக் பண்ணி, அதுக்கு ரிப்போர்ட் அப்படின்றது குடுக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான். இங்க பாருங்க. அப்படியே அந்த சைடு ஏரோ மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க வந்துச்சு பாருங்க. இங்க வந்துட்டு கெட் ஃபுல் ரிப்போர்ட் அப்படின்றது குடுத்தீங்கனாலே, ஃபர்தரா அது என்ன இஷ்யூனால இது இருக்கு அப்படின்றது வந்து அவங்க சொல்லிடுவாங்க. குளோஸ்ட் அக்கவுண்ட் அப்படின்றது 17. இங்க பாருங்க. மோஸ்ட்லி இந்த க்ளோஸ்ட் அக்கவுண்ட் அப்படின்றதுல வந்துட்டு ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அது க்ளோஸ்டு இருந்துச்சுன்னா, அதனால எந்த இம்பாக்ட்டும் வந்துட்டு இருக்காது. பட் இந்த ஆக்டிவ் அப்படின்ற அக்கவுண்ட்ட மட்டும் எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த மாரி ஜஸ்ட் பார்க்கணும். ஆனா, இங்க நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த சிபில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றதுல, அவங்களே என்ன செய்வாங்கன்னா, நம்ம இந்த மாரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சதுக்கப்புறம், அவங்களே வந்துட்டு அத ஃபுல்லாவே வந்து அனலைட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு ஒவ்வொரு லோன் வந்துட்டு ரிப்போர்ட் ஆகுது, இல்ல லோன் எடுக்குறாங்க, பிடிக்கிறீங்கன்னா, அத உடனே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் அப்படின்ற மாரி சப்மிட் பண்ணுவாங்க. அது வீக்லி ஒன்ஸ் அப்படின்றது வரும். இது எதுக்காக உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, யாராவது வந்து எடுக்காத லோன் இங்க அப்டேட் ஆயிட்டு இருக்குன்னா, நீங்க உடனே கம்ப்ளைண்ட் குடுத்து அத சரி பண்ணிட முடியும். இங்க மெஜாரிட்டியா எப்ப தெரியுதுன்னா, நெறைய பேருக்கு, அவங்க ஏதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணும்பொழுது தான், இந்த மாரி இந்த லோன் ஆக்டிவ்ல இருக்கு, அந்த லோன் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மாரி தருணத்தில தான் அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ போயிட்டு 2, 3 வருஷம் விட்டுட்டு அத போய் சரி பண்றது அப்படின்றது கொஞ்சம் கடினம். பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஆனா கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். அவ்வளவுதான். ஸோ இதுக்காக தான் நம்ம சிபில்ல எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். சிபில் எத்தன வகை இருக்கிறது அப்படின்றதையும் இங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதில என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதையும் பார்த்திருப்பீங்க. முக்கியமா இந்த கிரெடிட் என்குயரி, ஸோ பேமெண்ட் ஹிஸ்டரி. அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இத மட்டும் நீங்க வந்துட்டு பார்த்து செக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதுமான ஒண்ணு தான். கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கும். மறக்காம கீழ வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை குடுக்குறேன். இங்க பாருங்க நமக்கு ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்க வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, ப்ரீ அப்ரூவ்டு வந்துட்டு ப்ரீ குவாலிஃபைடு ஆஃபர் அப்படின்ற மாரி வந்து இது குடுத்துருக்காங்க பாருங்க.